ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி, மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தி. Hi friend and welcome to another episode of Questionable Activism. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க thumbnail பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த நீயா நானா அந்த ஷோல வந்து ஒரு ரீசெண்ட் எபிசோட், ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த எபிசோட் பார்த்திருப்பீங்க. அப்படி நீங்க பார்க்கலனா I'll try to include clips like context கொடுக்கிறதுக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு. அந்த டாக்ஸ் இஷ்யூ பத்தி இருக்கிற எபிசோட் பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பட் அந்த இஷ்யூ பத்தின தீர்வு கொடுக்கலாம் நான் இங்க வரல. Because honestly I do not know. எனக்கு இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியாதனால தான் நான் அந்த எபிசோடையே போய் பார்த்தேன். பட் அந்த எபிசோட் வந்து எனக்கு தீர்வுலாம் கொடுக்கல, எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் வர வச்சிருச்சு. பிகாஸ் நிறைய பேர் சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்சுவலி இல்ல இவங்கெல்லாம் வந்து யோசிச்சு தான் பேசுறாங்களா, இல்ல பேசணும்னு பேசுறாங்களா, இல்ல எடிட் பண்ணது அப்படி இருக்கா, என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. அந்த எபிசோட் பத்தியே நான் பேசணும்னு நினைச்சேன். பட் அந்த எபிசோடுக்கு வந்து கரெக்டா அந்த எபிசோட் போட்டு 2 நாள் ஆகுது. ஒவ்வொருத்தரா வீடியோ போடுறாங்க, கிளாரிபிகேஷன், ஜஸ்டிபிகேஷன், இந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு வீடியோ இறங்கிக்கிட்டே இருக்காங்க. லைக் the people who spoke and the people who became the topic. இவங்க எல்லாருமே எழுதி வச்ச மாதிரி ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அந்த எபிசோட்ல நாங்க சொல்ல வந்ததை சொல்ல விடல அப்படின்னு. சோ நிஜமாலே அவங்க என்னதான் சொல்ல வந்தாங்க அப்படின்றது அந்த கிளாரிபிகேஷன் வீடியோஸ்ல எல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I haven't watched it full-ஆ. பட் அந்த ஷோ வந்து அவங்களை வந்து தப்பா கன்வே பண்ணிடுச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அவங்க போட்ட வீடியோ, அவங்க ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்ஸ்ல போட்ட கிளாரிபிகேஷன் வீடியோ வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த வீடியோ ஒண்ணுனா பார்க்கலாம். Let's start. First நம்ம பார்க்க போறது வந்து ஆக்டர் அம்மு அப்படின்னு ஒருத்தங்க இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறையவே பேசியிருந்தாங்க. அவங்க பேசினதுலயே எனக்கு நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய இன்சென்சிட்டிவிட்டி தெரிஞ்சுது. கம்யூனிட்டி டாக் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நாய் மாதிரி தான், நாய்கள் ஒரு குழந்தை மாதிரி, நம்ம குழந்தை மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நாய் யாரையாவது கடிச்சா அப்ப நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எங்க நாய் அப்படின்னு சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? ஐ ஃபீல் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. என்ன ரங்கா மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துங்க நாங்க சொல்லல சார். I really did not understand இவங்க எந்த பாயிண்ட்ல இருந்து வராங்க அப்படின்னு. அண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து ஏன் பணக்காரங்க இதை கண்டுக்கிறது இல்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் பத்தி? நாயால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு இருக்கு. ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்? என்னமா இது பிரச்சனை? என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக எப்படி இருக்க முடியும்? இப்போ வந்து ஒரு ஸ்பெசிபிக் குரூப்க்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு அவங்க கிட்ட கேட்டாதானே ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கும். யூஎஸ்ல நடக்கிற பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு கேட்டா எனக்கு எப்படி ஒரு ப்ராப்பரான தீர்வு தெரியும்? நான் மேலோட்டமா பார்த்ததை வச்சு நான் ஒன்னு சொல்லுவேன். அங்க வாழ்ந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் படி என்னால சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. The same thing applies here. If rich people are not getting affected by this, அவங்களால ஒரு கரெக்டான சொல்யூஷன் இதுக்கு சொல்ல முடியாது. அண்ட் நீங்க சொல்யூஷன் சொல்லணும்னு இல்ல, உங்களால எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சுக்கிட்டாலே போதும். பட் அந்த எம்பத்தியே வந்து எனக்கு இதுல தெரியல. எல்லா ஸ்ட்ரே கேட்ஸ்க்கும் நான் ஃபீட் பண்ணுவேன், டாக்ஸ்க்கும் ஃபீட் பண்ணுவேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே வண்டிக்கு கீழே தான் படுத்துக்கும். ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. வெறும் 2 நாள் மாத்தி விட்ட காரணத்துக்காக அந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல கேட்டும் கிடையாது, டாகும் கிடையாது. அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. அது கடிச்சு வச்சிருந்தா கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. எலி செத்து போச்சு, அதுவும் என் காருக்குள்ள செத்து போச்சுன்னு சொல்லி ஒருத்தங்க ஃபீல் பண்றது வந்து I usually do not care. For people who project themselves as நான் தான் மனித குல மாணிக்கம், நாங்க வந்து லவ்வர்ஸ், நீங்க வந்து ஹேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றவங்களும் வந்து இது ஒரு விஷயமா சொன்னது எனக்கு கொஞ்சம் சரியா படல. பட் யா, these are the things நீயா நானால அவங்க சொன்னது. பட் apparently இதெல்லாம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், இதெல்லாம் அவங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம பார்க்கலாம். நீயா நானா ஷோல போய் கலந்துக்கிட்டதை வச்சு நிறைய பேர் ட்ரால் பண்றீங்க, நிறைய அபியூசிவ் நிறைய வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன், தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. அவங்க சொல்ற தப்புன்னு தோணுதுன்னா தாராளமா சண்டைக்கு போங்க, நீ சொல்றது தப்புன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க. பட் அபியூசிங் தெம், அவங்கள அசிங்கமா திட்டுறது இஸ் நாட் ப்ரொடக்டிவ். சோ அத பண்ணாதீங்க. நீயா நானா இஸ் a show was recorded for 8 hours. வெறும் 45 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்க எல்லாருமே வந்து அன்எடிட்டட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம்
எல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைட்ல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல, அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேட்டர் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 பேர் பேச வச்சாங்க, பட் டாக் லவ்வர்ஸ் அப்படின்னு வந்தவங்க சைட்ல வந்து இன்னசென்ட் பீப்புள் தான் இருந்தாங்க. லைக் அவங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ பத்தி நாலேஜே இல்ல, அவங்கள உட்காத்தி வச்சுட்டு இந்த சைட் நாலேஜ் உள்ளவங்களை உட்காத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க வந்து தே கிளைம் டு நோ திங்ஸ் அபவுட் திஸ் இஷ்யூ. அப்போ இவங்களாச்சும் இன்சென்சிட்டிவா பேசாம டெக்னிக்கலா லாஜிக்கலா பாயிண்ட் படி பேசியிருந்திருக்கலாம்ல, இவங்களுக்கு தெரியும்ல. அண்ட் அவங்க நீயா நானாக்கு வந்து சொன்னாங்க 2 சைடு சண்டை விட்டு பார்க்க தான் கூப்பிட்டீங்களா, லைக் சண்டை போட வைக்க தான் கூப்பிட்டீங்களான்னு. The show is literally called நீயா நானா. It is a debate show. இந்த சைடு கரெக்டா அந்த சைடு கரெக்டான்னு பாக்குறது தான் வந்து ஷோவே. ஸோ அவங்க டிஆர்பிக்காக பண்றாங்களோ எதுக்காக பண்றாங்களோ, ஐ எம் நாட் ஆன் சைட் ஆஃப் விஜய் டிவில. அவங்க டிஆர்பிக்காக பண்றாங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் a debate show. ஸோ சண்டை விட்டு பார்க்க தான் கூப்பிட்டீங்களா? எஸ், அதுக்குதான் கூப்பிட போறாங்க நீயா நானால. சோ என்ன ஷோன்னு புரிஞ்சுக்காம வந்த இன்னசென்ட் பீப்புள்ல இவங்களும் ஒருவரா இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. கண்டினியூ. முழுக்க வந்து பெட்ஸும் நமக்கு வேணும், அதே மாதிரி அந்த வாயில்லா ஜீவனங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி மக்களாகிய நாமளும் அவங்க கிட்ட கடி வாங்காம எந்த அளவுக்கு தோழமையோட இருக்க முடியும், அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் உட்கார்ந்தமே தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க எல்லாரும் தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க பாதிக்கப்படணும்னு நான் ஆசைப்படுவேன். அதை கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? என்ன பேச விடலன்னு சொன்னாங்களே தவிர என்ன பேச வந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோல சொல்லி it would have actually been useful. அவங்களுக்கு வந்து கெட்ட பேரை வந்து பேலன்ஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். பட் அவங்க சொல்லல. பட் இந்த வீடியோக்கு ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி இவங்களுக்கே எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ யூடியூப்ல வந்திருக்கு. அதுல அவங்கள பேச விடாம இருந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கள இன்டர்வியூ எடுக்க தான் அந்த வீடியோவே. சோ அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். we might get a clear idea on இவங்க என்னதான் நினைக்கிறாங்க, இவங்க பாயிண்ட் என்ன அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா நமக்கு அந்த வீடியோ பார்த்தா கிடைக்கலாம். சோ let us look at that video. குழந்தைங்க பாவம் தான், இல்லன்னு சொல்லவே இல்ல. குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? We are back to victim blaming. காலியா இருக்கிற இடத்துக்கு நீ ஏன் போன, இருட்டா இருக்கிற இடத்துக்கு நீ ஏன் போன அப்படின்னு இந்த பொண்ணுங்களை எல்லாம் பார்த்து கேட்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. இத பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல, எடுத்த உடனே I'll get so pissed off. So நம்ம ஹோல் வீடியோ பார்க்கலாம். டாக்ஸ் உடைய மென்டாலிட்டி அப்படி பார்க்கும்போது உண்மையாவே சொல்ல போனா அதுங்க 4 கால் இருக்கிற குழந்தைங்க. அதுங்களுடைய தலைவிதி கிடையாது தெருவுல இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் தெருவுல இருக்கக்கூடியது அவர்களுடைய தலைவிதியா மாறிடுச்சு. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. நிறைய சொபஸ்டிகேட்டட் டாக்ஸ் லைக் லேப்ரடாரா இருக்கட்டும், இல்ல ஹஸ்கி பேபிஸா இருக்கட்டும். ஹஸ்கி பேபிஸ் எல்லாம் வந்து இப்ப பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு வருஷத்துல எத்தனை ஹஸ்கி டாக்ஸ் தெருவுல சுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கோல்டன் ரெட்ரீவர்ஸ் எத்தனை பேர் வந்து தெருவுல சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? ஐ எம் நாட் கோயிங் டு அ கன்க்ளூஷன். ஓகே, நான் வந்து கேள்விதான் கேட்கிறேன். உங்களுக்கு வந்து தெரு நாய்கள் லைக் லோக்கல் நாய்கள் தெருவுல இருக்கிறது பிரச்சனையா, இல்ல சொபிஸ்டிகேட்டடான இம்போர்ட்டடான ஹஸ்கி பேபிஸ் தெருவுல இருக்கிறது பிரச்சனையா? லைக் சொபிஸ்டிகேட்டட் டாக்ஸ் தான் ரோட்ல இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைனே வச்சுப்போம். ரோட்ல இருக்கிறது பார்த்தா உங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கு. அத ரோட்ல இருந்து விளக்குறேன்னு சொல்லி தானே ஒரு திங் வந்திருக்கு. ரோட்ல இருக்கிறதும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அவங்க புடிச்சிட்டு போறதும் கஷ்டமா இருக்குன்னா நீங்க என்ன சொல்யூஷன் எதிர்பார்க்கறீங்க எனக்கு புரியல. அந்த ஹஸ்கி பேபிஸ்லாம் ரோட்ல இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா, இல்ல ரோட்ல இருக்க கூடாது கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்றப்ப அது ஷெல்டருக்கு போகணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நீங்க என்ன இந்த போராட்டத்துல இருந்து எதிர்பார்க்கறீங்கன்றதே வந்து இங்க கன்க்ளூட் ஆக மாட்டேங்குது. தெருவுல இருக்கக்கூடிய நம்ம இண்டி டாக்ஸ் பத்தி நம்ம பேசணும். இண்டி டாக்ஸ் சாப்பாடு, தண்ணி, வேக்சினேஷன், ஸ்டெரிலைசேஷன், இந்த மாதிரி 4 விஷயம் இருந்தாலே எப்பேற்பட்ட டாகா இருந்தாலும் அவர்களுடைய குணத்தை கண்டிப்பா மாத்த முடியும். இது உண்மையாக லைக் எனக்கு தெரியாது, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஹர். ஓகே, லைக் சாப்பாடு போட்டு அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி வளர்த்துட்டீங்கன்னா will the dog be lovable? லைக் இது வந்து ஒரு சஜஷனா, இந்த 4 விஷயம் இருந்தா நாய் நல்லா தான் இருக்கும்ன்றது இல்ல கேரண்டியா அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க. ஐ do not know. காட் அண்ட் டாக் இது ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ஜம்பிள் தான் இருக்கு வேர்ட்ஸ். காட் GOD, டாக் DOG. டாக திருப்பி போட்டா காட் வருது.
மை காட். எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணி எதுக்கு உயிர் வாங்குறீங்க? நீங்க சொல்றீங்கல்ல கார்ல போறோம் உங்களுக்கு என்னது தெரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கார்ல நான் ஒரு பெரிய செயின், கோல்ட் செயின் போட்டிருந்தேன். நான் என்ன வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ கிளீன் மை கார் இன்சைட், உள்ள இருக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா படிச்ச ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் கழுத்துல இருக்க செயினை ஸ்நாச் பண்றதுக்காக வந்திருக்க. நான் ஃபீட் பண்ற தெருவுல இருக்க டாக் அங்க இருந்து 2 கிடுகிடுன்னு குலைச்சிக்கிட்டு பாஞ்சுக்கிட்டு வராம பாருங்க. வந்த உடனே லெஃப்ட் அந்த பைக்காரங்க அப்படியே போயிட்டாங்க. திரும்பி பார்த்தா இட்ஸ் வெரி ஸ்மார்ட். நான் வந்து கிளீன் பண்றப்ப நாய் என்ன காப்பாத்துச்சுன்றீங்க, என் கார்ல எலி கடிக்காம நாய் பாத்துக்குச்சுன்றீங்க. நீங்க நாயோட வெல்ஃபேருக்கு பேசுற மாதிரி எனக்கு தெரியல, உங்களோட வெல்ஃபேருக்கு நீங்க பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான் இவங்க கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸா, இல்ல வேலிட் பாயிண்ட் சொல்ற ஆளுங்க வந்து பேச மாட்டேன்றாங்களா, இல்ல நம்ம கண்ணுல பட மாட்டேன்றாங்களா, ஐ டோன்ட் நோ. பட் இவங்க வந்து நாங்க பேச ஸ்பேஸ் குடுக்கலன்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் கொடுத்த இடத்துலயும் they've been saying the same thing, either victim blaming or saying நாய் எனக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ரோட்டு நாய், அதனால நான் வந்து அதை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றேன். அண்ட் யா இவங்க போதும். நம்ம அடுத்த ஆள் மிஸ்டர் படவா கோபி, அவர் வந்து என்ன பேசியிருக்காரு, விக்டிம் பிளேமிங் ஒன்ஸ் அகேன் நீயா நானால. லைக் 9 மணிக்கு மேல வெளில போனா நாய் கடிக்குமா, கடிக்கதான் செய்யும், நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டாரு. அது ஒரு பாதுகாப்பு, தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். அப்ப நகரத்துல நான் ஒரு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க. போறேங்க நைட்டா ஏன் போதாம நைட்டுக்கு போறீங்க, ஏன் போறீங்க கேக்குறேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருக்குது, நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன் நீங்க 11 மணிக்கு இல்ல. ஐ பிலீவ் நோ அமௌண்ட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணல. இந்த ரேஜ் பைட்டை தாண்டி நான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம், நீங்க கெஸ்டா வாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்க நாய் பத்தி பேசுங்க, as a டாக் லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஆர்குமெண்டா இருந்தா நான் தயவு செய்து வரல, நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல சார், as a டாக் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சிருக்கேன். பாருங்க இப்படியெல்லாம் விஜய் டிவி சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படிலாம் நான் சொல்ல வரல. அவங்க என்ன வேணா சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடுற ஆள் தான். பட் நீயா நானா அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு ஷோல ஆர்கியூமெண்டா இருந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு நபர் எப்படி சொல்லிட்டு போறாங்க. Have you all not watched நீயா நானா before? ஆனா அங்க போனா என்ன சரியா பேசவே விடல. சோ என் அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் தி எபிசோட் அத நீங்க போடுங்க. ஏன் எல்லாரும் எழுதி வச்ச மாதிரி எடிட்டட் வெர்ஷன் என்ன பேச விடலன்னு சொல்றாங்க. அன்எடிட்டட் வெர்ஷன் 8 மணி நேரம் வெர்ஷன் போடுங்க, நான் என்ன பேசினேன்னு தெரியும்னு சொல்றாங்க. உங்களை பேச விடலையா, பேசினதை போடலையா, உங்களை பேச விட்டாங்களா விடலையா, 2 பக்கமும் நின்று நீங்க பேசுறது இட் இஸ் பீயிங் கன்ஃபியூசிங். டாக் ஹேட்டர்ஸ்க்கும் சரி டாக் லவர்ஸ்க்கும் சரி பொதுவா இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஆத்தாடி மிஸ்டர் படவா கோபி, ஐ ஹேவ் நத்திங் அகேன்ஸ்ட் யூ. உங்க காமெடிகள்லாம் பார்த்து நான் சிரிச்சிருக்கேன். பட் திஸ் இஸ் பீயிங் த பிகெஸ்ட் காமெடி. வாட் டு யூ மீன் டாக் ஹேட்டர்ஸ்க்கும் டாக் லவ்வர்ஸ்க்கும்? உங்களுக்கு எதிரில் உட்கார்ந்து பேசினவங்க டாக் ஹேட்டர்ஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை கலாய்க்கிறவங்க எல்லாம் டாக் ஹேட்டர்ஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? They don't hate dogs, they actually hate you. நாட் ஈவன் யூ. நீங்க பேசுனதை தான் ஹேட் பண்றாங்களே தவிர அவங்க நாய்களையும் ஹேட் பண்ணல, நாய்களை எல்லாம் கொல்லணும்னு சொல்லல. பீப்புள் ஆர் ஆக்சுவலி ஹேட்டிங் யூ அண்ட் யோர் ஒப்பீனியன்ஸ் மோர் தென் டாக்ஸ். ஏன்னா நீங்க சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி. நீங்க பாட்டுக்கு 9 மணிக்கு மேல எதுக்கு வெளியே போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு எதிராக பேசுறவங்கள டாக் ஹேட்டர்ஸ்னு சொல்லிக்கிட்டு நான் ரங்கா நியாயமா இது? 3 பகுதியாக நான் பேசினது. ஒண்ணு வந்து நாயினுடைய குணம், 2வது நம்முடைய பிஹேவியர், 3வது அதுக்கான தீர்வு. அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை. வெறும் 9 மணிக்கு மேல வரக்கூடாது, 11 மணிக்கு கூட யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க. நீங்க பார்த்த எபிசோடு வந்து ஒரு சினிமா தான், எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க. நடக்கும்போது அதுல வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ணா நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, தீர்வுக்காக வந்தேன் தீர்வு சொன்னேன், கட் பண்ணிட்டாங்க. யூ ஹேவ் அ பிளாட்ஃபார்ம் நவ். இப்ப நீங்க அந்த தீர்வை சொல்லலாமே, ஏன் யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க? நீயா நானால நான் சொன்னேன்னா கட் பண்ணி தூக்கிடுறாங்கன்னு வருத்தப்படுறீங்க. நீங்க வந்து அதே கமெண்ட்ல அதே போடுங்க, விஜய் டிவிக்கு கேளுங்க, கோபி சார்ட்டே கேளுங்க, அன்எடிட்டட் வெர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க. அன்எடிட்டட் வெர்ஷனை தயவு செஞ்சு போட சொல்லுங்கன்னு மீடியால வேலை பார்க்கறவங்க சொல்றது seems silly to me. லைக் இதை வந்து நார்மலா ஒரு பர்சன் கேக்குறாங்கன்னா I can understand. You all have been working in the industry for so long and you're asking a channel to release 8 hours of footage. அது நடக்காத காரியம்
விஷயம்னு எனக்கும் தெரியும், கேட்கிற உங்களுக்கும் தெரியும். Then what am I supposed to do with this information? பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. கடைசியா வந்து இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களும் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல போய் பார்ப்போம், அட்லீஸ்ட் இஃப் ஷீ இஸ் கிவிங் த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம். நீங்க எல்லாம் என்ன விஜய் டிவில பாத்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் குழந்தையும் நாயும் ஒரு அந்த உயிர் எல்லாம் ஒண்ணா அப்படிங்கிறது. That's the பெரிய ப்ராப்ளம். இவங்க பேசி பெரிய ப்ராப்ளம் ஆனது. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. இல்ல அதுதான் சொல்றேன். அப்போ எனக்கு அந்த டைம் எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தது. பேசாதீங்கம்மா, இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா. குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. இது ரெண்டுத்தையும் எப்படி இவங்க கம்பேர் பண்றாங்க? இவங்க கம்பேர் பண்ணதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியும்னே இப்ப வரை எனக்கு தோணல. பிகாஸ் பர்சனலி ஐ வாஸ் வெரி அஃபெண்டட் அந்த ஸ்டேட்மெண்ட் படி. அதை எப்படி உங்களால கம்பேர் பண்ண முடியும்னு, பட் கம்பேர் பண்ணதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தராங்க. இப்போ we'll see that. எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டி குறுக்க குழந்தை ஓடி வந்தது. ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா, 2 உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு. ஆனா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத இப்ப சொல்றேன். சொல்லுங்க. 2 வாட்டி ஆக்சிடென்ட் குழந்தையால, நிறைய வாட்டி எனக்கு 2 வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல ஒரு வாட்டி என் பொண்ணு அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. என் வண்டி இது நான் பிரேக் அடிக்கவும் வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து கன்சுமிட்டம் நேரம் என் உயிர் என்னை விட்டு வெளில போய் வந்தது. சோ என் மனசு அந்த நிமிஷம் எப்படி பதபதச்சுதுன்னா அவரோட ஃபீலிங் என்னங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா அவ கண் முன்னாடி குழந்தை போயிடுது. இததான் நான் சொல்லறதுக்கு வந்த. கிளிப்பிங் போட மாட்டேன்னு சொல்லி ப்ரோமோலயும் போட்டுண்டாச்சு. இவங்களும் கதையை தான் சொல்றாங்க. எந்த மாதிரி அவங்க அதை மீன் பண்ணாங்க? லைக் நான் அவங்க கூட எம்பத்தைஸ் பண்றேன், நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு புரியுதுன்னு சொல்ல வந்தாங்களா, இல்ல எனக்கு முன்னாடி கூட தான் ஒரு குழந்தை விழுந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி தப்பா லைக் அதுக்குன்னு இப்படி பண்ணிட முடியுமா அந்த டோன்ல சொல்ல வந்தாங்களா? எந்த டோன்ல இவங்க அந்த கதையை சொல்ல வந்தாங்கன்னு she is not telling here. அத சொன்னாதானே இதுக்கு பேரு கிளாரிபிகேஷன். சோ யா, எல்லாரோட கிளாரிபிகேஷனையும் பார்த்தாச்சு. இவங்க நியா நானால என்ன பேசினாங்கன்னு இப்ப நமக்கு தெரியும். அந்த நியா நானா மேல என்ன அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். the only thing I want to say is பேச விடலன்னு நீங்களே சொல்றீங்க. 8 hours பேசுங்க, ஆனா கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அன்எடிட்டட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ண சொல்லணும் நீங்களே சொல்றீங்க. 2 சைடும் நீங்களே சொல்றீங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான கிளாரிபிகேஷனா இருக்கும்னு உங்களை எல்லாம் யார் நம்ப வச்சா? இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் திஸ் half baked clarifications நீங்க அப்பாலஜைஸே பண்ணலாம். ஏன்னா நீங்க இன்சென்சிட்டிவா பேசிட்டீங்கன்னு சொன்னா ஒத்துக்கவும் மாட்டேன்றீங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்னா கான்டெக்ஸ்ட் போயிடுச்சுன்றீங்க. அப்ப என்ன கான்டெக்ஸ்ட்னு கேட்டா கடைசி வரை யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. கான்டெக்ஸ்ட் இல்லன்னு தான் சொல்றீங்க. சோ யூ ஆர் நாட் ப்ரூவிங் யுவர் பாயிண்ட். கடைசி வரை எல்லாருமே வந்து அவங்க ஆசைகளுக்காக நாயை ப்ரொடெக்ட் பண்றேன்னு தான் சொல்றீங்க. ஒருத்தங்க செயின் அறுக்கிறதுல இருந்து நாய் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிச்சு, கார்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிச்சு, படவா கோபியை திருடங்கட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றீங்க. உங்க யூஸ்க்காக நாயை காப்பாத்துறீங்களா, நாய்க்காக நாயை காப்பாத்துறீங்களா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அண்ட் யா, ஐ திங்க் தட் இஸ் இட். பை பை.